இல்லை இப்போ நான் சொல்ல போகிறேன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது இங்கிலாண்டில் பிறந்த ஒரு பையன், சரியா, ஹெர்லின் ஹேலாண்டுன்னு சொல்லுவாங்க. அவர் இன்றைக்கி வந்துட்டு நார்வேயோட உச்சக்கட்ட உச்சக்கட்ட வீரனாக வந்துட்டு அவர் வந்துட்டு நார்வே கண்ட்ரி வந்து அவர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஹேண்டட்லியாக அந்த பையன் வந்துட்டு வேர்ல்டு கப்பை திம்சம் பண்ணுறாப்புல. ஆனால் அது வந்து ஒரு நாளில் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. அதாவது நம்மளை மாதிரி உழைக்கிற அனைத்து தாய் தந்தைகளுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நம்மளோட உழைப்பு நமக்கே உடனே பரிசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்மளோட குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா ஹெர்லின் ஹேலாண்டோட அவங்க தாத்தா பாட்டியே மிகப்பெரிய, அதாவது எப்படி அம்மா வழியான தாத்தா பாட்டியும் மிகப்பெரிய அத்லெட்டு, அப்பா வழியான தாத்தா பாட்டியும் மிகப்பெரிய அத்லெட்ஸு பிளேயர்ஸ். பட் ஆனால் அவங்க வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனை வந்து அவர் கொண்டு வந்துருக்காரு. அதாவது எர்லியனோட அப்பா வழியை சேர்ந்தவங்க அப்பா அம்மா வந்துட்டு எர்லியனோட அப்பாவை ஒரு பெரிய லீக் பிளேயர், ஃபுட்பால் பிளேயராக கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அவர் அவ்வளோ பெரிய லீக் பிளேயரு. ஆனால் அவர் வந்து அவர் பையனை வெறியும் ஃபுட்பால் தான் விளையாடுன்னு சொல்லலை, எல்லா கேமுமே விளையாட வச்சுருக்காரு. எர்லியன் ஹேலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு எல்லா அத்லெட்டாக ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அத்லெட்டு. அவங்க வந்து அவங்க பையனை வந்துட்டு அவங்களோட வழியில் அவங்களுக்கு அம்மா ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு வந்து அம்மா சொல்கிறதான் கேட்பாங்க. அந்த வளர வரைக்கும் அந்த 10 வயசு வரைக்கும், அந்த மாதிரி 10, 11, 12 வயசு வரைக்கும் அவர் வந்து அவங்க அம்மாவை பிள்ளையாக தான் இருந்திருக்காரு. அம்மா சொன்ன அந்த அத்லெட்லேயே தான் போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்துட்டு அவங்க அப்பா விளாண்டதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அப்புறமா ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி விளையாட ஆரம்பித்து அவரோட டிசிப்ளைன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அவரோட டிசிப்ளைன் தான். அவரோட உணவு வகை, பாரம்பரிய உணவு வகை. அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மீட்டு தான் சாப்பிடுவாராம். மீட்டு அதே மாதிரி எக்கும் மீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இல்லை, பிராய்லர் கோழி எக்கு அதெல்லாம் இல்லை. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலான ஃபுல்லாக ஆர்கானிக் மீட்டு. அதே மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாராம். அது ரொம்பவும் புதுசாக இருந்துச்சு அவர் சொன்னப்போ. பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாராம் அவர். சீஸு, பட்ரு, அந்த மாதிரி பால் வகை, அந்த மாதிரி வந்து ரொம்ப நேச்சுரலாக அப்படியே ராவாக மில்க் சாப்பிடுவாராம். அதாவது பசும்பாலை அப்படியே ராவாக அப்படியே குடிக்கிறது. பசும்பால்ன்றல மாட்டுப்பால் அப்படியே ராவாக அவர் குடிச்சிருக்காப்புல மனுஷன். அதாவது பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எரும மாட்டுப்பாலை குடித்தாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ இவர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்ல ஒரு பசும்பால், ஆர்கானிக்கான பசும்பால் கிடைச்சா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதில் கிடைக்கிற ஒரு புரதச்சத்து மாதிரி வேறு எதுலேயும் கிடைக்காது. உங்கள் பசங்களோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப வலிமையாகும். அது குடிச்சிட்டு சும்மா இருக்காமல் பசங்களால் ஓட சொல்லுங்கள், ஆட சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் பசங்களை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள். அவங்க ட்ரெயின்ட் ஆவாங்க, அவங்க ஜெயிப்பானுங்க. அப்படி இல்லைனா உங்கள் பேர பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த நார்வேயோட பெஸ்ட் பிளேயர்.